செக்ஷன் பாருங்கள், மீன் வேல்யூ தியரம். இதில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் லோக்கல் மேக்ஸிமம் அண்டு லோக்கல் மினிமம் பார்க்கணும். லெட் f be a real function defined on a metric space capital X, that is f is a mapping from capital X into capital R. We say that f has a local maximum at a point P belongs to capital X if there exists a delta greater than 0 such that f of q less than or equal to f of p for all q belongs to capital X with the distance d of p comma q less than delta. என்ன சொல்கிறாங்கன்னா, டொமைன் கேபிட்டல் எக்ஸு f is a mapping to real numberனு வச்சுக்கோங்களேன். consider as a line. ஓகே, மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரையும் இருக்குது. இப்போ கேபிட்டல் எக்ஸில் பின்னு ஒரு பாயிண்ட்டு அண்டு க்யூ ஒரு பாயிண்ட்னு எடுத்துக்கோங்க. இந்த க்யூன்றது ஃபார் ஆல் பாயிண்ட், ஓகேங்களா? அதாவது க்யூன்றது என்ன இருக்கலாம், Q1 Q2 Q3 அப்படி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக இருக்கலாம். இங்கே பின்றது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. இப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷன் லோக்கல் மேக்ஸிமம் அட் எ பாயிண்ட் பி அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், இந்த பிக்கும் கரஸ்பாண்டிங்காக க்யூன்னு இன்னொரு பாயிண்ட்டு கேபிட்டல் எக்ஸில் அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டா. அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் பி கமா க்யூ லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும் போது எஃப் இஸ் அ லோக்கல் மேக்ஸிமம் அட் பின்னு சொல்கிறதா இருந்தால், அதோட இமேஜ் பியோட இமேஜ் எஃப் ஆஃப் பி அந்த பாயிண்ட்டு நியரஸ்ட் டு இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஆரில் இதுதான் எஃப் ஆஃப் பின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ க்யூக்கு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய இமேஜ் அந்த பாயிண்ட்டு எஃப் ஆஃப் க்யூ. இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் எஃப் ஆஃப் க்யூன்ட்டு. ஓகே, இப்போ இந்த எஃப் ஆஃப் க்யூக்கும் எஃப் ஆஃப் பிக்கும் என்ன ரிலேஷனாக இருக்கும்னா, எஃப் ஆஃப் க்யூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எஃப் இஸ் லோக்கல் மேக்ஸிமம் அட் எ பாயிண்ட் பி இன் கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். அதாவது எஃப் இஸ் எஃப்ன்றது என்னவாக இருக்கணும், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் எக்ஸ் டு ஆராக இருக்கும்போது எஃப்ன்றது வந்து லோக்கல் மேக்ஸிமம் அட் எ பாயிண்ட் பியில் கேபிட்டல் எக்ஸில் பின்ற ஒரு பாயிண்டில் லோக்கல் மேக்ஸிமமாக இருக்குன்னா அதோட இமேஜ் எஃப் ஆஃப் பின்றது என்ன இருக்கும், கேபிட்டல் எக்ஸில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் சரி அது கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய இமேஜ் அந்த எஃப் ஆஃப் பியை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எஃப் இஸ் லோக்கல் மேக்ஸிமம் அட் பின்னு சொல்லிடலாம். வென்எவர் அந்த பிக்கும் க்யூக்கான பாயிண்ட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது இது லோக்கல் மேக்ஸிமமுக்கான டெஃபினிஷன்ஸ். இதே லோக்கல் மினிமம் சொல்கிறதா இருந்தால், சேம் கான்செப்ட் தான் அப் டு திஸ் டயக்ராம் வரையும். அதாவது எஃப் இஸ் லோக்கல் மினிமம் அட் எ பாயிண்ட் பி அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், இந்த பின்ற பாயிண்ட்டு கேபிட்டல் எக்ஸில் இருக்குது. இது கரஸ்பாண்டிங்கான இமேஜ் எஃப் ஆஃப் பி. அது இருக்கிறதுல என்ன இருக்கணும், ரியல் நம்பர்ஸில் சின்ன நம்பராக இருக்கணும் எஃப் ஆஃப் பின்ற நம்பர். ஓகே, அதை நான் நியரஸ்ட் டு மைனஸ் இன்ஃபினிட்டி பக்கத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ கேபிட்டல் எக்ஸில் வேறு எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி ஃபார் ஆல் க்யூக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் பி கமா க்யூ லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது இதோட இமேஜ் க்யூவோட இமேஜ் எஃப் ஆஃப் க்யூ அது என்னவாக இருக்கணும்னா இந்த எஃப் ஆஃப் பியை விட அதிகமாக இருக்கணும். அப்போ எஃப் ஆஃப் பின்றது மேபி அட் திஸ் பொசிஷனாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எஃப் ஆஃப் க்யூ என்னவாக இருக்கும், எஃப் ஆஃப் பியை விட கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பியாக இருந்ததுன்னா அப்போ எஃப் இஸ் லோக்கல் மினிமம் அட் எ பாயிண்ட் பின்னு சொல்லிடலாம். மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா அதோட இமேஜ் எஃப் ஆஃப் பி இருக்கிறதுல பெரிய நம்பராக இருக்கும். மினிமம் சொல்கிறதா இருந்தால் அதோட இமேஜ் எஃப் ஆஃப் பி என்ன இருக்கணும், இருக்கிற நம்பரை விட அதோட இமேஜ் நம்பர்ஸை விட சின்ன நம்பராக இருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? பாருங்கள், அப்போ f is a real function defined on a metric space capital X. We say that f has a local maximum at a point p belongs to capital X. There exists a delta greater than 0 f of q less than or equal to f of p for all q belongs to capital X with the distance p comma q less than delta. இது லோக்கல் மேக்ஸிமம்க்கு. ஓகே, இப்போ லோக்கல் மினிமம் பாருங்கள். லோக்கல் மினிமம் அட் எ பாயிண்ட் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்னா சேம் தான், டெல்டா கிரேட்டர் than 0 such that f of q less than or equal to f of p less than or equal to f of q for all q belongs to capital X with the distance p comma q less than delta.
லோக்கல் மேக்ஸிமம்னா எஃப் ஆஃப் பி தான் பெரிய நம்பர், லோக்கல் மினிமம்னா எஃப் ஆஃப் பி சின்ன நம்பர். ஓகேங்களா, இமேஜில் சின்ன நம்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், தியரம் 17. Let f defined on closed interval a comma b if f has a local maximum at a point x belongs to a comma b. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்ன்றது டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல்ன்றப்போ எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பி இன்ட்டு கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கோங்க. இதுதான் எஃபோட மேப்பிங். இப்போ எஃப் ஹேஸ் ஏ லோக்கல் மேக்ஸிமம் அட் எ பாயிண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்து டொமைன் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஏ கமா பியில் இருக்குது. அப்போ அதோட இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கேபிட்டல் ஆரில் இருக்கும். எஃப் வந்து லோக்கல் மேக்ஸிமம்னு சொல்லிட்டாங்க அட் எ பாயிண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றப்ப. அப்போ ஏ கமா பியில் வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட், உதாரணத்துக்கு டீன்னு ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா டீக்கு மேலே கேன்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறக்காண்டி கேன்னு ஒரு பாயிண்ட் வந்து சப்போஸ் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஏ கமா பியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எஃப் ஆஃப் கே என்னவாக இருக்கும்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸை விட கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும். இதுதான் டெஃபினிஷன்ஸ் ஃபார் லோக்கல் மேக்ஸிமம் அட் எ பாயிண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆர் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. ஏன்னா க்ளோஸ் இன்டர்வல் சொல்ல முடியாது, கொடுத்த டொமைன் மட்டும் தான் க்ளோஸ்டு இன்டர்வல். ஆனால் எக்ஸ் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி பவுண்ட்ரியில் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் கே லெஸ்னா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்துச்சுன்னா எஃப் இஸ் லோக்கல் மேக்ஸிமம் அட் எ பாயிண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. இதுதான் அந்த லோக்கல் மேக்ஸிமம்கான ஐடியாஸ் இன் திஸ் தியரம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ட் இஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட், அதாவது எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். பிகாஸ் எஃப் இஸ் லோக்கல் மேக்ஸிமம் அட் எ பாயிண்ட் எக்ஸு. அப்போ அதோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்றது இந்த தியரத்தோட கான்செப்ட்ஸு. இப்போ எப்படி இங்கே வந்து லோக்கல் மேக்ஸிமம் வச்சு பேசியிருக்கோமோ, சப்போஸ் லோக்கல் மேக்ஸிமம் வேலை லோக்கல் மினிமம் கொடுத்தாலும் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு ஜீரோவாக தான் இருக்கும். அதனால தான் இங்கே ப்ராக்கெட்டில் அனலாகஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லோக்கல் மினிமம் ஆல்சோன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட், பாருங்கள். Choose a delta greater than 0 such that a less than x minus delta less than x less than x plus delta less than p. இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்னு ஒரு பாயிண்ட்டு அது என்னவாக இருக்குது, ஓப்பன் இன்டர்வலில் தான் இருக்குது. அப்போ எக்ஸ்ன்ற நம்பர் என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் டெல்ட்டாவை விட பெருசாகவும் எக்ஸ் ப்ளஸ் டெல்ட்டாவை விட சிறுசாகவும் இருக்கும். அப்போ ஏ லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் டெல்ட்டா லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் எக்ஸ் ப்ளஸ் டெல்ட்டா லெஸ் தென் பின்னு சொல்லிடலாம். இப்போ என்னென்னா இந்த எக்ஸ் மைனஸ் டெல்ட்டாவுக்கும் எக்ஸுக்கும் இன்பிட்வீனில் அன்கவுண்டபிள் நம்பர்ஸ் இருக்கும். நான் இன்பிட்வீனில் டீன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, தென் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ டி மைனஸ் எக்ஸ் என்னது, ஏன்னா டி லெஸ் தென் எக்ஸு, அப்போ டி மைனஸ் எக்ஸு லெஸ் தென் ஜீரோ. அப்போ டி மைனஸ் எக்ஸு திஸ் டேர்ம் இஸ் நெகட்டிவ். ஓகே, திஸ் டேர்ம் இஸ் நெகட்டிவ். இப்போ எஃப் ஆஃப் டி லெஸ் தென் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், இது எப்படி வந்துச்சு, ஆல்ரெடி சொன்னது தான். எஃப்ன்றது லோக்கல் மேக்ஸிமம், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் பெரிய நம்பராக இருக்கும். வேறு வேரியபிளுக்கான இமேஜ் நம்பர் கண்டிப்பாக சின்னதாக இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் டி லெஸ் தென் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தான். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நியூமரேட்டரும் நெகட்டிவ், நியூமரேட்டரும் நெகட்டிவ், டினாமினேட்டர் நெகட்டிவ், நெகட்டிவ் கேன்சல் பண்ணிட்டால் பாசிட்டிவ். அதனால தான் இந்த இடத்துல எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா ரெண்டு சைடும் லிமிட் டி டென்ஸ் டு எக்ஸை இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ லெஃப்ட் சைடில் அப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு இதோட டேர்ம்ஸ்க்கு பேர் என்னது, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு. ரைட் சைடில் ஜீரோ தான் இருக்க போகுது. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சா. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி எக்ஸ் மைனஸ் டெல்ட்டாவுக்கும் எக்ஸுக்கு நடுவில் டீன்னு ஒரு நம்பர் எடுத்தோமோ, நெக்ஸ்ட்டு இது கேஸ் 1. கேஸ் 2ல் எக்ஸுக்கும் எக்ஸ் ப்ளஸ் டெல்ட்டாவுக்கும் நடுவில் ஒரு நம்பர் எடுப்போம். அதிலிருந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, அது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் கேஸ் 2. ஓகே, கேஸ் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ கேஸ் 2 பார்க்கலாம். கேஸ் 2ல் எக்ஸுக்கும் எக்ஸ் ப்ளஸ் டெல்ட்டாவுக்கும், ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் டெல்ட்டாவுக்கும் எக்ஸுக்கு நடுவில் டி, இப்போ எக்ஸுக்கும் எக்ஸ் ப்ளஸ் டெல்ட்டாவுக்கும் நடுவில் டீன்னு ஒரு நம்பர் இருந்ததுன்னா, இப்போ எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டி எக்ஸ் லெஸ் தென் டீன்னு தெரியும். அப்போ டி மைனஸ் எக்ஸு கிரேட்டர் தென் ஜீரோ. ஆனால் எஃப் இஸ் லோக்கல் மேக்ஸிமம், அதனால் கண்டிப்பாக எஃப் ஆஃப் டி லெஸ் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தான். இங்கேயும் எஃப் ஆஃப் டி லெஸ் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தான். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கும். அப்போ லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ மேலே உள்ளது நெகட்டிவ், கீழே உள்ளது பாசிட்டிவ்.
அப்போ நெகட்டிவ் டிவைடட் பை பாசிட்டிவ்னா இருக்கும் நெகட்டிவ் தான். அப்போ நெகட்டிவ் நம்பர் கண்டிப்பாக இருக்கும், ஜீரோவோட சிறுசு. அதனால தான் f(t) - f(x) டிவைடட் பை t - x லெஸ்னா ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஓகே ரைட்டு. இப்போ பாருங்கள், லிமிட் ரெண்டு சைடு என்ன செய்கிறாங்கன்னா, லெஃப்ட் சைடு இதோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் லிமிட் t → x அப்ளை பண்ணால் f'(x) லெஸ்னா ஈக்குவல் டு 0 வந்துருங்களா. ஏன்னா இதுதான் f'(x). அப்போ f'(x) லெஸ்னா ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கம்பேர் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1ல் f'(x) greater than equal to 0. இப்போ ஈக்குவேஷன் 2ல் f'(x) less than equal to 0. ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணிட்டா ஃபைனலாக f'(x) should becomes 0. ஓகே, நம்ம அதான ப்ரூவ் பண்ணோம் பாருங்கள். அப்போ f'(x) 0. அதாவது ஒரு ரியல் வேல்டு ஃபங்க்ஷனு ஒரு டொமைனில் ஒரு சர்டன் பாயிண்டில் அது லோக்கல் மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா அதோட டிஃபரன்ஷியேஷன் should becomes 0வாக இருந்தே ஆகணும். அண்டு சப்போஸ் லோக்கல் மினிமமாக இருந்தாலும் சரி, லோக்கல் மேக்ஸிமமாக இருந்தாலும் f'(x) 0 தான், லோக்கல் மினிமமாக இருந்தாலும் f'(x) 0 தான். அதுதான் தியரம் 17 சொல்லுது. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம் 18 பாருங்கள். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் மீன் வேல்யூ ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம். ஓகேங்களா, இந்த ஜென்ரலைஸ்டு கேஸில் இருந்து மீன் வேல்யூ தியரமும் ப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த ஜென்ரலைஸ்டு கேஸை தான் நம்ம திரும்பவும் மீன் வேல்யூ தியரத்தில் அப்ளை பண்ணுவோம். இதுக்கப்புறம் சில தியரத்தில் கூட இந்த ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் கேட்குறது தான் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம் தான் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம். ஓகே ரைட், பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இஃப் f and g are continuous functions on closed interval a, b என்ன சொல்கிறாங்கன்னா, f is a mapping from closed interval a, b into capital R. அதே மாதிரி தான் g is a mapping from closed interval a, b into capital R. ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்க, which are differentiable in open interval a, b. அதுக்கு என்ன அர்த்தம்னா, f கரஸ்பாண்டிங்க f டேஸும் எக்ஸிஸ்ட் ஆகும், ஜிக்கு கரஸ்பாண்டிங்க g டேஸும் அதோட டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றாங்க. தென் there is a point x belongs to open interval a, b at which f of p minus f of a into g dash of x is equal to g of b minus g of a into f dash of x. இதுதான் ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரத்தோட கான்செப்ட்ஸு. ஓகே, அதாவது f, gன்னு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸுமே என்னவா இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக டிஃப்ரென்ஷியபிள் டெரிவேட்டிவ் டேர்ம்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுது, டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்குது. இப்போ சர்டன் பாயிண்ட் எக்ஸ்ன்ற பாயிண்டில் அதோட கான்செப்ட்ஸு f of p minus f of a is equal to g dash of x is equal to g of b minus g of a into f dash of xன்னு வரும்ன்றாங்க. இப்போ என்னன்னா, இந்த டிஃபரன்ஷியபிள் வந்து எதுக்கு டிஃபைன் பண்ண முடியாதுன்னா, அதோட எண்ட் பாயிண்ட்டில் இந்த கான்செப்ட்ஸை சொல்ல முடியாதுன்றாங்க. டிஃபரன்ஷியபிலிட்டி இஸ் நாட் ரெக்யர்ட் அட் எண்ட் பாயிண்ட்டில் போய்ட்டு நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. என் பிட்வீனில் உள்ள பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தா போதும். ஆல்ரெடி நம்ம டிஃபரன்ஷியபிள் கான்செப்ட்ஸ் ஆரம்பிக்கும் போதே அந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட கான்செப்ட்ஸ் வந்து நாட் அப்ளிகபிள் ஃபார் த எண்ட் பாயிண்ட்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்போம். அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த டேர்ம்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கா, மொத்தமாக ஒரே டேர்ம்ஸாக லெஃப்ட் சைடை மாற்றிடுங்க. அப்போ மைனஸ் ஆஃப் த டேர்ம்னு வரும், ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அது ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணாமல் அதை h of tன்னு எடுத்துக்கோங்க. அதுதான் இங்கே செஞ்சுருப்பாங்க. இங்கே உள்ள டேர்ம்ஸில் இங்கே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு h of tன்னு ஒரு ஃபங்க்ஷன் அசியூம் பண்ணியிருப்பாங்க. எப்படி அசியூம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ், கொஸ்டினில் கொடுத்தது டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ். நம்ம எப்படி அசியூம் பண்ணுறோம்னா, h of t is equal to f of p minus f of a into g of t minus g of p minus g of a into f of t. இந்த டேர்ம் எப்படி அசியூம் பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதுதானே ப்ரூவ் பண்ணணும். அதை அப்படியே லெஃப்ட் சைடில் மாற்றிட்டிங்கன்னா g டேஸ் f டேஸ்னு வரும்ல, அந்த g டேஸ் f டேஸுக்கு மேலே gfனே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸுக்கு பதில் டீன்ற வேரியபிள் போட்டுருங்க, மற்றபடி எல்லாமே சேம் தான். பாருங்கள், அப்போ f of p minus f of a into g dash of xக்கு பதில் g of t, g டேஸுக்கு பதில் g, அப்புறம் மைனஸ் g of b மைனஸ் g of a, f dash of xக்கு பதில் f, ஓகேங்களா, xக்கு பதில் t, அப்போ f of t, அதை h of tன்னு வச்சுக்கோங்க. இதோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் இந்த ஃபங்க்ஷனாக மாறும் கடைசியில். ஓகேங்களா, இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும். இதோட இன்டெகிரேட் பார்ட்டு தான் இந்த பார்ட்டு, இன்டெகிரண்ட் பார்ட்டு தான் இது. இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் உங்கள் கொஸ்டின்ஸு அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய டேர்ம்ஸ் கிடச்சிரும். தென் h இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஏன்னா எஃப்பும் ஜியும் கண்டினியூஸு, ஜியும் எஃப்பும் கண்டினியூஸ்ன்றப்ப கான்ஸ்டன்ட் டேர்ம் டுகெதர் வித் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அகைன் கண்டினியூஸ். ஸோ ரைட் சைட் டேர்ம்ஸு கண்டினியூஸு, அப்போ h of tயும் உங்களுக்கு கண்டினியூஸாக தான் இருக்கும். அண்டு வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், வேறு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க,
எஃப்பும் ஜியும் டிஃப்ரென்ஷியபிள். அப்போ ஹச் என்னவாக இருக்கும்? டிஃப்ரென்ஷியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியாக இருக்கும். இப்போ பவுண்ட்ரி பார்க்கலாம். இது ஹச் ஆஃப் டி. இந்த டீன்றது என்னவாக இருக்குது? ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் இருக்குது. சப்போஸ் ஹச் ஆஃப் ஏவாக இருந்தால் என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல ஜி ஆஃப் டிக்கு பதில் ஜி ஆஃப் ஏ, எஃப் ஆஃப் டிக்கு பதில் எஃப் ஆஃப் ஏ போடுவீங்க. அப்புறம் ஹச் ஆஃப் பி என்னவாக இருக்கும்? இங்கே உள்ள டீக்கு பதில் பி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அப்படி ஹச் ஆஃப் ஏ போட்டாலும் சரி, ஹச் ஆஃப் பி போட்டாலும் சரி, டேர்ம்ஸ் கடைசியாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எஃப் ஆஃப் பி இன்ட்டு ஜி ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு ஜி ஆஃப் பி தான் கிடைக்கும். நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ கேஸ் 1 ஹச் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்க சான்சஸ் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும், நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதனால் கிளைம் ஹச் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஹச் இஸ் கான்ஸ்டன்ட். சப்போஸ் இந்த கிவன் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கான்ஸ்டன்ட், அதாவது நம்ம கன்சிடர் பண்ண ஹச்ன்ற ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண என்னது? 0 தானே. அப்போ ஹச் டேஸ் ஆஃப் எக்ஸ் 0. அப்போ ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பிக்கு ஹச் ஆஃப் எக்ஸ் 0 வந்துருச்சு. நம்ம கிளைம் அசம்ஷன் முடிஞ்சு. சப்போஸ் நெக்ஸ்ட் கேஸ் 2ல் பாருங்கள். ஹச் ஆஃப் டி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஹச் ஆஃப் ஏ ஃபார் சம் டி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி அண்ட் லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பியாக இருக்கும் போது தென் பை தியரம் 6. இந்த தியரம் 6ன்றது என்னென்னா இந்த இருக்குது பாருங்கள், யூனிட் 1ல் இருக்கக்கூடிய தியரம் தான் இந்த 6. ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாகவும் அதே நேரத்தில் டொமைன் வந்து காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன இருக்கணும்? சுப்ரீமமும் இருக்கும், இன்ஃபிமமும் இருக்கும். ஓகே, அதாவது அதோட கோ டொமைனில் சுப்ரீமமும் இருக்கும், இன்ஃபிமமும் இருக்கும். அதாவது எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் காம்பேக்ட் இன்டு ரியல் நம்பராக இருக்கும்போது இதோட ரேஞ்சில் கோ டொமைனில் இன்ஃபிமமும் இருக்கும், சுப்ரீமமும் இருக்கும். அதாவது எஃப் வந்து என்னவாக இருக்கும்? லோக்கல் மேக்ஸிமமாகவும் இருக்கும், லோக்கல் மினிமமாகவும் இருக்குன்றதை சொல்ல வராங்க. இதுதான் யூனிட் 1ல் நம்ம ஆல்ரெடி தியரம் 6ல் படிச்சிருப்போம். அதை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். பை தியரம் 6ல் இருந்து இப்போ ஹச் ஆஃப் டி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஹச் ஆஃப் ஏவா சான்சஸ் இருக்குது ஃபார் சம் டி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பிக்கு. அப்படி இருக்கும்போது ஹச் ஆஃப் டி லெஸ் தென் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் எக்ஸ். இது ஏன் இப்படி ஹச் ஆஃப் டி லெஸ் தென் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் எக்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குங்களா? ஸோ ஹச் அட்டைன்ஸ் இட்ஸ் மேக்ஸிமம் அட் எக்ஸ். பாருங்கள், எக்ஸுன்றது அந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பியாக இருக்குது. அப்போ எக்ஸ் மேபி பி வரையும் ரீச் பண்ண சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் ஹச் ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் டி லெஸ் தென் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் எக்ஸு ஃபார் ஆல் டீக்கு. அப்போ ஹச் இஸ் லோக்கல் மேக்ஸிமம் கான்செப்ட் வந்துருச்சா? அப்போ ஹச் இஸ் லோக்கல் மேக்ஸிமம் அட் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ ஹச் இஸ் லோக்கல் மேக்ஸிமம் அட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி. இப்போ தான் தியரம் 17 பார்த்தோமே. தியரம் 17ல் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து லோக்கல் மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா அதோட டெரிவேட்டிவ் என்னவாக இருக்குமா? 0. இங்கே என்னவாக இருக்குது? இங்கே வந்து ஹச்ன்ற ஃபங்க்ஷன் வந்து லோக்கல் மேக்ஸிமம். அப்போ அதோட டெரிவேட்டிவ் ஹச் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கும்? 0. அப்போ கேஸ் 1லேயும் ஹச் டேஸ் ஆஃப் எக்ஸ் 0, கேஸ் 2லேயும் ஹச் டேஸ் ஆஃப் எக்ஸ் 0. எப்போ லோக்கல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம். இப்போ அதே மாதிரி லோக்கல் மினிமம் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நெக்ஸ்ட் கேஸில் கேஸ் 3ல் ஹச் ஆஃப் டி லெஸ் தென் ஹச் ஆஃப் பி ஃபார் சம் டி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி. தென் பை தியரம் 6ல் இருந்து ஹச் ஆஃப் டி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் எக்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்த இடத்துல வந்து ஹச் ஆஃப் எக்ஸ் வந்து மினிமமாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா ஹச் ஆஃப் பி greater than h of t which is greater than or equal to h of x for all t. அப்போ h of x சின்ன நம்பராக இருக்குங்களா எப்போ எக்ஸ்ன்ற பாயிண்டில். அப்போ அந்த h of x சிறுசுன்றப்ப h is minimum at a point x, that is h is local minimum at x. So h attains its minimum at x, therefore h has a local minimum at x belongs to open interval a comma b. இப்போ தான் தியரம் பார்த்தோம்ல, லோக்கல் மினிமமாக இருந்தாலும் சரி லோக்கல் மேக்ஸிமமாக இருந்தாலும் சரி ஹச் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும்? 0 தான். அப்போ 3 கேஸ்லேயும் ஹச் டேஸ் ஆஃப் எக்ஸ் 0. இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருச்சு? ஹச் டேஸ் ஆஃப் எக்ஸ் 0ன்னு கிடச்சிருச்சு. அந்த ஹச் டேஸ் ஆஃப் எக்ஸ் 0னா இந்த இருக்குல்ல, இந்த ஹச் ஆஃப் டி, இந்த டீக்கு பதில் எக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே டி வர டேர்ம்ஸில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும்
அப்போ h of x is equal to f of p minus f of a into g of x minus g of p minus g of a into f of x இருக்குது. இப்போ h dash of x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா இந்த f of p minus f of a நம்பர் டேர்மு அது அப்படியே தான் இருக்கும். அந்த g of x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு, g dash of xன்னு கிடச்சிரும். மைனஸு g of p g of a என்னவா இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும் நம்பரில் அது. ஓகே, இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கும். நமக்கு இப்போ தான் ப்ரூவ் பண்ணமே ஹச் டேஷ் ஆஃப் எக்ஸு 0. அப்போ இந்த டேர்ம் என்னவோ மாறிடும் உங்களுக்கு, 0 மாறிடுச்சுன்னா இந்த டேர்ம் 0, லெஃப்ட் சைடில் 0. அப்போ இந்த மைனஸ் டேர்மை அப்படியே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கொஸ்டின்ஸில் இந்த டேர்ம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த போட்டிருக்காங்களா, ஹச் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0ன்றப்ப இந்த டேர்ம்ஸ் பிகம்ஸ் 0. இந்த மைனஸ் டேர்மை அப்படியே ரைட் சைடில் மாற்றினீங்கன்னா இதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுது. எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு ஜி டேஷ் ஆஃப் எக்ஸு மைனஸ் அந்த சைடு போயிடுச்சுல, அப்போ ஈக்குவல் டு ஜி ஆஃப் பி மைனஸ் ஜி ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. ஓகே, இதுதான் ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் மீன் வேல்யூ தியரம். சப்போஸ் அந்த கொஸ்டின் கேட்காட்டினா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்போ மீன் வேல்யூ தியரம் கேட்டாலும் நீங்கள் ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம் தான் எழுத போகிறீங்க. அப்போ ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரத்துக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். அங்கே 2 ஃபங்க்ஷன்ஸ், இங்கே ஒரே ஃபங்க்ஷன்ஸ் தான். இஃப் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இஃப் f is a real continuous functions on closed bracket a comma b which is differentiable, then there is a point x belongs to a comma b at which f of b minus f of a equal to p minus a into f dash of x. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தானே ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம். ஓகே, இது மீன் வேல்யூ தியரம். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பாருங்கள். எஃப் ஆஃப் பி இருக்கா, இங்கேயும் எஃப் ஆஃப் பி இருக்குது. எஃப் ஆஃப் ஏ இருக்கா, இங்கேயும் எஃப் ஆஃப் ஏ இருக்குது. இங்கே ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது, 1. அப்போ ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் 1 வரணும்னா ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 1. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும், நத்திங் பட் எக்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஜி ஆஃப் எக்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துருங்க. அப்போ ஜி டேஷ் ஆஃப் எக்ஸு 1, ஜி ஆஃப் எக்ஸு எக்ஸ்னா ஜி ஆஃப் பி என்னவாக இருக்கும், பி, ஜி ஆஃப் ஏ என்னவாக இருக்கும், ஏ. வந்துருச்சுங்களா? அப்போ ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரத்துலேருந்தே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், உங்கள் மீன் வேல்யூ தியரத்தை அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் என்னென்னு எடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு எடுத்துட்டாங்களா. அப்போ இந்த இடத்துல ஜி ஆஃப் எக்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 1ன்னு வந்துடும், ஜி ஆஃப் பி பின்னு வந்துடும், ஜி ஆஃப் ஏ ஏன்னு வந்துடும். அப்போ பி மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ பை தியரம் 18லேருந்து தியரம் 19 ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தியரம் 20 பாருங்கள். இந்த தியரமும் என்ன இருக்கும், உங்கள் ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரத்தை எழுதி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது மீன் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மீன் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் திரும்ப என்ன செஞ்சாகணும், ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் தியரம் 20 கேட்டாலும் நீங்கள் ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம் அண்டு மீன் வேல்யூ தியரம் எழுதிட்டு தான் இந்த தியரம் 20 எழுத முடியும். சரி, ஓகே, தியரம் 20யோட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். சப்போஸ் எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல் a comma b. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் a comma b, தென் எஃப் இஸ் மோனோட்டானிக்லி இன்க்ரீஸிங். ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் ப்ரூவ் பண்ணுவோம். அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் போகலாம். எஃப்ன்றது டிஃபரன்ஷியபிளாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், எஃப் டேஷ் எக்ஸிஸ்ட் ஆகும், டிஃபரன்ஷியேஷன் பார்க்க முடியும். அப்படி அதோட டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 இருக்கிற பட்சத்தில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னவாக இருக்கான், மோனோட்டானிக்லி இன்க்ரீஸிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. சரி பாருங்கள், பை தியரம் 19லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் 2 மைனஸ் எக்ஸ் 1 இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் மீன் வேல்யூ தியரம். மீன் வேல்யூ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை எழுதியிருக்காங்க. இப்போ இதில் இருந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எழுதுறதா இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் 2 மைனஸ் எக்ஸ் 1 ஃபார் ஈச் பேர் ஆஃப் நம்பர்ஸ். இந்த எக்ஸ் 1 எக்ஸ் 2லாம் இதில் இருக்கும், ஓப்பன் இன்டர்வல் a comma bயில் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸ்ன்ற நம்பர் என்ன இருக்கும், எக்ஸ் 1க்கும் எக்ஸ் 2க்கும் நடுவில் தான் இருக்கும் பை மீன் வேல்யூ தியரத்துலேருந்து. இப்போ கேஸ் 1 போகலாம். இப்போ மீன் வேல்யூ தியரத்துலேருந்து இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் 1 ப்ரூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேஸ் 1, லெட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு கிரேட்டர் than or equal to 0ன்னு கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு கிரேட்டர் than or equal to 0ன்றப்ப இந்த டேர்ம் கிரேட்டர் than or equal to 0 டினாமினேட்டரில் உள்ளதை அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 greater than or equal to 0ன்னு வந்துடும். அப்போ which implies f of x2 greater than or equal to f of x1 நமக்கு தெரிஞ்சிருது. ஆல்ரெடி இங்கே என்னவா இருக்குது, x1ன்றது சின்ன நம்பர், x2ன்றது பெரிய நம்பர், x lies between x1 and x2. therefore
அதோட பவுண்ட்ரிஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ கிரேட்டர் ஆன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்றுன்றதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்றது சின்ன நம்பர், எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்றது பெரிய நம்பர். therefore எஃப் இஸ் மோனோட்டானிக்லி இன்க்ரீஸிங்காக இருக்குது. அதாவது எக்ஸ் ஒன் லெஸ் தென் எக்ஸ் டூவாக இருக்குது. இது கரஸ்பாண்டிங் வரக்கூடிய இமேஜ் என்னவாக இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூவாக இருக்குது. அப்போ இருக்கிறதுனால therefore எஃப் இஸ் மோனோட்டானிக்லி இன்க்ரீஸிங். ஃபஸ்ட் இதில் அதான ப்ரூவ் பண்ணோம், மோனோட்டானிக்லி இன்க்ரீஸிங் ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் ஜீரோவாக இருந்துச்சுன்னா எஃப் வந்து கான்ஸ்டன்ட். இது ஆப்வியஸ் கேஸ் தான், இருந்தாலும் பார்ப்போம். இப்போ என்னவா இருக்குது? எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்னாக இருக்குது. இப்போ எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் ஜீரோன்னு செகண்ட் கேஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் ஜீரோ. அப்போ இந்த டேர்ம் என்ன வரும்? ஜீரோ. அப்போ உங்கள் டினாமினேட்டர் டேர்ம் இந்த டேர்ம் ரைட் சைடில் மூவ் ஆச்சுன்னா ஜீரோ ஆயிரும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னாக மாறிடுச்சா? அப்போ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இந்த ஓப்பன் இன்டர்வலில் அது கரஸ்பாண்டிங் வரக்கூடிய எல்லா அதோட இமேஜஸ் ஃபுல்லாக என்னவாக இருக்குது? எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறனால எஃப் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் பாருங்கள். தேர்ட் டேர்மில் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல்ன்றப்ப தென் எஃப் இஸ் மோனோட்டானிக்லி டிக்ரீஸிங்காக இருக்கணும். ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்னாக இருக்குது. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸை லெஸ் நார் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ லெஸ் நார் ஈக்குவல் டு ஜீரோன்றப்போ இந்த டினாமினேட்டர் டேர்ம் ரைட் சைடில் மூவ் ஆகும்போது ஜீரோவாக மாறிடும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் லெஸ் நார் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் அந்த சைடு போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னவா மாறிடும்? எஃப் ஆஃப் எக்ஸ் டூ லெஸ் நார் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னாக மாறிடும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டூ சின்ன நம்பராகவும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் பெரிய நம்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக எஃப்ன்றது என்ன வரும்? டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் மோனோட்டானிக்லி டிக்ரீஸிங்காக மாறிடும். பாருங்கள், ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ சின்னதாகவும் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் பெருசாக வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? எஃப் இஸ் மோனோட்டானிக்லி டிக்ரீஸிங் தானே. ஸோ we proved all these three cases for this theorem 20. ஓகே, இப்போ இதை மீன் வெளி தியரத்துலேருந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். மீன் வெளி தியரம் வேணும்னா ஜென்ரலைஸ்டு மீன் வெளி தியரம் வேணும். ஓகே, மீன் வெளி தியரம் வேணும்னா ஜென்ரலைஸ்டு மீன் வெளி தியரம் வேணும். அப்போ தியரம் 20 கேட்டாலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜென்ரலைஸ்டு தியரம் 20 கேட்டாலும் இந்த தியரம் 20 கேட்டாலும் ஜென்ரலைஸ்டு மீன் வேலி தியரத்தை எழுதணும். அப்புறம் மீன் வேலி தியரத்தை எழுதி தான் வேணும் தியரம் 20 கேட்கும் போது. அப்புறம் சப்போஸ் மீன் வேலி தியரம் கேட்டால் நீங்கள் ஜென்ரலைஸ்டு மீன் வேலி தியரத்தை ஸ்டேட் அண்ட் ப்ரூவோட எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் மீன் வேலி தியரம் ஒர்க் அவுட் பண்ணணும்.